ஸோ குட் மார்னிங் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்னால் என்ன ஆனாக்கா, சப்போஸ் எஃப் வந்து ஃபீல்டு அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப்ல இருந்தால் வி சே எஃப் இஸ் இர்ரெடியூசிபிள். We cannot factor these as a product of polynomials. That is, suppose இந்த f of x வந்து product of two polynomials எழுத முடிஞ்சதுனாக்கா ஒன் ஆஃப் த மஸ்ட் பி யூனிட்டாக இருக்கும். ஸோ யூனிட்லாம் யாருனாக்கா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் யூனிட் எலமெண்ட்லாம் யாருனாக்கா இந்த எஃப்ல இருக்கிற நான் ஜீரோ எலமெண்ட் தான் வந்து யூனிட். ஸோ பிகாஸ் இஸ் ஃபீல்டு, ஸோ எல்லாத்துக்கும் இன்வெர்ஸ் கிடைக்கும். தேர்ஃபோர் எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டும் யூனிட். தேர்ஃபோர் எஃப் வந்து ப்ராடக்ட் டூ பாலினாமில்ஸ் எழுது, ஆனால் பட் இர்ரெடியூசிபிள்னு வச்சுட்டோம். சப்போஸ் அது ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமில்ஸ் எழுத முடிஞ்சுன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் பி யூனிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர் பண்ண முடியலன்னா அது இர்ரெடியூசிபிள், ஃபேக்டர் பண்ண முடிஞ்சதுன்னா ரெடியூசிபிள்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான தியரம் என்ன பார்த்தோன்னாக்கா ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா பார்த்தோம். சப்போஸ் ஒரு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பிளஸ் ஏ ஒன் எக்ஸ் எக்ஸெட்ரா ஏஎன் எக்ஸ் பவர் என் and there is a prime number p such that p divides all the ai's except a naught, sorry an, and then p square does not divide a naught, then this f of x is irreducible over q அப்படின்னு பார்த்தோம். ஓகே, கியூல இர்ரெடியூசிபிளாக இருந்தால் இசட்ல இர்ரெடியூசிபிள் எப்போ இருக்குனாக்கா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ரிமிட்டிவ் பாலினாமியலாக தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் சொல்கிறனாக்கா அதனுடைய கண்டென்ட்னா என்ன சொல்லுவோம், அந்த கோஎஃபிஷியன்ட் ஜிசிடி எடுத்தால் அந்த கண்டென்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்றுன்னு வந்துன்னா தென் வி சே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன் இசட் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ரிமிட்டிவ் பாலினாமியலாக இருந்தனாக்கா இசட் ஆஃப் எக்ஸில் இர்ரெடியூசிபிள், இஃப் ஒன் லீவ் கியூ ஆஃப் எக்ஸில் இர்ரெடியூசிபிள். ஸோ அதை பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இர்ரெடியூசிபிள் ஓவர் ரியல் அண்டு காம்ப்ளெக்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இர்ரெடியூசிபிள் ஓவர் கியூ பார்த்தோம். அந்த ரேஷனல் நம்பர்ஸில் இர்ரெடியூசிபிள்லாம் எப்படி, அங்கே என்ன டெஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா பார்த்தோம், இர்ரெடியூசிபிள் டெஸ்ட் ஓவர் ரேஷனல் அண்ட் இன்டிஜர்ஸ்க்கு. இப்போது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இர்ரெடியூசிபிள் ஓவர் ரியல் அண்டு காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ் எப்படி இருக்க போகுது, ரியல் இர்ரெடியூசிபிள் பாலினாமியலோட டிகிரி என்ன அப்படின்றதான் பார்க்கணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது மோர் பியூட்டிஃபுல் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது இதில். ஏன்னா ரியலை கம்பேர் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ அதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இஃப் யூ டேக் எனி பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ், a non-constant polynomial in C of x, such then C of x a root in C. ஓகே, எந்த ஒரு பாலினாமியல் எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ரூட் வந்து அந்த சியில் இருக்கும். இதுக்கு பேர் இன்னும் ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்லுவாங்க, சி இஸ் அல்ஜிப்ரிக்லி க்ளோஸ்ட். ஆனால் இந்த ரிசல்ட் வந்து ரியலுக்கு ட்ரூ கிடையாது. ஏன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுன்ற பாலினாமியல் வந்து ஆர் ஆஃப் எக்ஸில் இருக்கு, ஆனால் இதுக்கு ரூட் வந்து ஐஇ, அது ஆர்ல கிடையாது. therefore this polynomial does not have a root in R. therefore R is not algebraic closed. அப்போ இப்போதைக்கு அதுமே கியூவும் நாட் அல்ஜிப்ரிக் க்ளோஸ்ட், பட் சி இஸ் அல்ஜிப்ரிக் க்ளோஸ்ட். இப்போ சியில் எந்த ஒரு நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் எடுத்தாலும் தென் இட் ஹாஸ் ஏ ரூட் இன் சி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ எல்லாத்துக்கும் ரூட் இருக்குது. இப்போ கராலரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் டேக் எனி பாலினாமியல் டிகிரி வந்து இர்ரெடியூசிபிளாக இருந்தால் இஃப் ஒன்லி அதனோட டிகிரி வந்து ஒன்னாக இருக்கும். ஓகே, நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இது சம் டிகிரி ஒன்றுன்னு வச்சிருக்கோம். அப்போ கண்டிப்பாக சம் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏஎக்ஸ் பிளஸ் பி பார்மல். ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் தான் சி ஆஃப் எக்ஸ்ல வந்து இர்ரெடியூசிபிள். வேற எந்த டிகிரி பாலினாமியல் எடுத்தாலும் அதை ஃபேக்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் எழுத முடியாது. ஓகே, ஸோ அப்போ சி ஆஃப் எக்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் இஸ் ஆல்வேஸ் இர்ரெடியூசிபிள். ஆனால் இர்ரெடியூசிபிளாக தான் ஃபர்ஸ்ட் டிகிரியா இருக்குன்னு அவசியம் இல்லை ஜென்ரலாக. ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இர்ரெடியூசிபிள் இஃப் அண்ட் ஒன்லி அதோட டிகிரி வந்து ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா சப்போஸ் செகண்ட் டிகிரி பாலினாமியல் எடுத்தீங்கன்னாக்கா எல்லா பை அல்ஜிப்ரிக் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா ரூட்டுக்கும் எல்லா பாலினாமியலுக்கும் ரூட் இருக்கு, therefore we can factor. ஓகே, ஸோ therefore இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் சி ஆஃப் எக்ஸ்லாம் டிகிரி வந்து ஒன்னா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கராலரி என்னன்னா எவரி பாலினாமியல் கேன் பி ரிட்டன் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர் இருக்கும். ஏன்னா எல்லா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லா ரூட்டும் சியில தான் இருக்கும். ஸோ C1 C2 C எக்ஸெட்ரா சிஎன் வந்து ரூட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஃபேக்டர் நம்ம எழுதி போகிறோம், அவ்வளோதான். ஸோ எவரி பாலினாமியல் இன் சி ஆஃப் எக்ஸ் கேன் பி ஃபேக்டர்ட் அஸ் ஏ product of linear factor where sum a. Okay,
ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் லீடிங் கோஎஃபிஷியன்ட் மேபி எதாக இருக்கும், அதனால அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 எக்ஸட்ரா எக்ஸ் மைனஸ். ஆனால் இது வந்து மற்ற ஃபீல்டில் இந்த மாதிரி நம்ம ஃபேக்டர் பண்ண முடியாது, எல்லா பாலினமும் எழுத முடியாது. ஓகே, அப்போ சியில் எல்லா பாலினம் வந்து ஃபேக்டராக பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதான் அது ப்ரூஃப். இது வந்து இண்டக்ஷனை ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. டிகிரி 1 இருந்தால் அந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மேட்டாக இருக்கும். அப்புறம் அது இந்த மாதிரி ஃபேக்டர் பண்ணலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ரூஃப் பண்ணிடலாம். எனி nth டிகிரி பாலினமே we can factor it. இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெம்மா என்னன்னாக்கா, சப்போஸ் ஒரு பாலினாமியல் வந்து ஆர் ஆஃப் எக்ஸ்ல எடுத்து அதுக்கு சி பிளஸ் ஐடி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்தா தென் we know that சி மைனஸ் ஐடி அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்டா இருக்கும். நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருக்கோம். அது ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னது சி பிளஸ் டிஐ ஹோல் பார் ஈக்குவல் டு சி மைனஸ் டிஐ. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாம் எடுக்கிறீங்க, இதில் ஆர் ஆஃப் எக்ஸில். இப்போ இதுக்கு அந்த இசட் பார் ரூட்டுன்னு சொல்லணும். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், எஃப் ஆஃப் இசட் 0ன்னு தெரியும். ஓகே, அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இசட் பார் போட்டிங்கனாக்கா இந்த பாலினம் வரும். இது பை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இந்த பார் ஃபுல்லாக மேலே போட்டுடலாம். உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா எஃப் ஆஃப் இசட் ஹோல் பார்னு கிடைக்கும். இந்த எஃப் ஆஃப் இசட் ஹோல் பார் தான் யாரு 0. ஸோ தட் இஸ் சிம்பிள் திங். ஓகே, therefore இசட் வந்து ரூட்டாக இருந்தனாக்கா இசட் பார் இஸ் ஆல்சோ ரூட் ஃபார் எனி பாலினாமியல் இன் இந்த ரியல் ஓவர் த ரியல். ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டு கிடைச்சதுன்னா அதனுடைய கான்ஜுகேட்டும் காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்கும். ஓகே, குட். இப்போ நெக்ஸ்ட் தியரம் இம்பார்ட்டன்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் அந்த ஆர்ல இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ்லாம் யாரு, இந்த ரியல் நம்பர்ஸ்ல வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ்லாம் யாருன்னு பார்க்கணும். ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் யாருன்னு பார்த்துட்டோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல யார் இர்ரெடியூசிபிள் நம்பர்னா ஒன்லி த ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் தான் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல், வேற எந்த பாலினாமியலும் இர்ரெடியூசிபிள் கிடையாது. அப்போ ஆர்ல யாரெல்லாம் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். Suppose if you take a polynomial f of x and r of x, and then f of x is irreducible over r if and only if either அது வந்து ஃபர்ஸ்ட் டிகிரியா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் இஸ் ஆல்வேஸ் இர்ரெடியூசிபிள் சொல்லிட்டோம். ஸோ ஒரு பாலினாமியல் வந்து இர்ரெடியூசிபிள் ஓவர் ஆர்னா அது ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் டிகிரி பாலினாமியல் தான் இருக்க முடியும் வித் கண்டிஷன் தட் b ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 4ac. ஓகே, ஏன்னா இதை வச்சு நீங்க இந்த கண்டிஷன் வந்து நீங்க நம்மளுக்கு குவாட்ரடிக் ஃபார்முலாக்கு ரூட் கண்டுபிடிச்ச ஃபார்முலா தெரியும், மைனஸ் b பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ இந்த ஃபேக்டர் வந்து ரூட்டுக்குள்ள வரும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பி ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போ இது நெகட்டிவ் வந்தால் காம்ப்ளெக்ஸ் ரூட் வரும். ஸோ அப்போ இது இருக்கும்போது இதை நம்ம ஃபேக்டர் பண்ண முடியாது ஆர்ல. ஸோ அப்போ இர்ரெடியூசிபிளாக இருந்ததுன்னா அது ஒன்று ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியலாக இருக்க முடியும், இல்லைன்னா செகண்ட் டிகிரி பாலினாமியல் தான் இருக்க முடியும் வித் கண்டிஷன் தட் பி ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 4ac. அப்போ டிகிரி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 2 விட எந்த பாலினாமியல் நீங்கள் எடுத்தாலும் டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேற எஃப் ஆஃப் எக்ஸோட டிகிரி வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 2, தட் இஸ் 3, 4, 5 அந்த மாதிரி எந்த பாலினாமியல் இருந்தாலும் அது கண்டிப்பாக ஃபேக்டர் பண்ண முடியும். அதான் வந்து இந்த ரிசல்ட். ஸோ அப்போ நம்ம என்ன சொன்னா போதும், இந்த ரிசல்ட் இப்போ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் கண்டிப்பாக இர்ரெடியூசிபிள் தான். இப்போ நம்ம என்ன சொல்லணும், இஃப் யூ டேக் எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 2, டிஸ்கிரிமினேட் தான். ஓகே, டிஸ்கிரிமினேட் பி ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இப்போ நாம என்ன சொல்லணும், இஃப் யூ டேக் எனி பாலினாமியல் இந்த தேர்த்தை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஒன்லி இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் டிகிரி யாருனாக்கா 1 or 2 தான் ஆர்ல பொறுத்த வரைக்கும். அப்போ இஃப் யூ டேக் எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி கிரேட்டர் than 2, எந்த ஒரு பாலினாமியல் 2 விட அதிகமான டிகிரியில் எந்த பாலினாமியல் இருந்தாலும் அது வந்து நம்ம இர்ரெடியூசிபிள் இல்லைன்னு சொல்ல போகிறோம். அப்போ அது we can factor it. ஓகே, அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். இப்போ அது எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். அப்போ we know that every இந்த பாலினாமியல் வந்து r of x இருக்குன்னா we can see this polynomial c of x இருக்கு, c of x இருக்காக வியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது என்னன்றது டீட்டெயிலாக எப்படி ஏன் வந்து டிகிரி 2ல இருக்கிற பாலினாமியல்லாம் வந்து ரெடியூசிபிளாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, ஸோ சப்போஸ் we take a பாலினாமியல், எனி பாலினாமியல் எடுத்துக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம், அதோட டிகிரி வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 2 அப்படின்னு வச்சுக்கோ. பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து ஆர் ஆஃப் எக்ஸ்ல தான் இருக்கு, we can view this as polynomial in c of x, ஏன்னா r is a subset of c of x. therefore implies this polynomial as a root in c. சப்போஸ் அந்த ரூட் வந்து a plus ib ன்னு வச்சுக்கோங்களேன், காம்ப்ளெக்ஸ் ரூட்டாவே இருக்குன்னு is a root of f of x. அப்ப f of x ரூட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த f of x வந்து ஃபேக்டர் பண்ண முடியுது அந்த x மைனஸ் a பிளஸ் ib அது வந்து ஃபேக்டரா இருக்கு இன்ட்டு சம் h of x.
ஏன்னா ஏ இஸ் ரூட்னா எக்ஸ் மைனஸ் இஸ் ஏ ஃபேக்டர். இங்கே இசட் வந்து ரூட்னா நம்ம இந்த எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் ஐபி இஸ் ஏ ஃபேக்டர். நம்மளுக்கு லாஸ்ட் இயர் என்ன பார்த்தோம்னா சப்போஸ் ஏ பிளஸ் ஐபி ரூட்டாக இருந்தனாக்கா அதனுடைய கான்ஸ்டேட்டிவ் ரூட்டாக இருக்கும். தேர்ஃபோர் அந்த ஏ மைனஸ் ஐபி இஸ் ஆல்சோ ரூட். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னாக்கா இப்போ ஆல்ரெடி இன்னொரு தியரம் தெரியும். சப்போஸ் ஏ இஸ் ஏ ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஏ ஃபேக்டர். தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக ரிசல்ட் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இசட் வந்து ரூட்டும் தெரியும், அதனால எக்ஸ் மைனஸ் இசட், அந்த இசட் வந்து ஏ பிளஸ் ஐபின்னு வச்சுக்கிறோம். பட் எனிவே நான் சிம்பிளிசிட்டிக்கு இப்போ இசட்னு வச்சுக்குவோம். ஸோ இசட் வந்து ரூட்னு வச்சுக்குவோம். தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் இசட் டிவைட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இசட் பாரும் ரூட் ஆகும், ஏன்னா ஏ பிளஸ் ஐபி ரூட்னா ஏ மைனஸ் ஐபி ரூட் நம்மளுக்கு தெரியும். தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் இசட் பார் இஸ் ஆல்சோ ரூட் இஸ் ஏ ஃபேக்டர். தேர்ஃபோர் இஸ் ஆல்சோ டிவைட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா இது ரெண்டுமே அதுக்குள்ள இருக்குன்னா ப்ராடக்ட் என்னது, எக்ஸ் மைனஸ் இசட் இன்டூ எக்ஸ் மைனஸ் இசட் பார். இது டிவைஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு என்ன அர்த்தம், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கேன் பி ரிட்டன் அஸ் இந்த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் இன்டூ சம் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஆனால் ஏன்னா இது டிகிரி என்ன நம்மளுக்கு தெரியாது, கிரேட்டர் தென் 2 தான் தெரியும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் இசட் இன்டூ எக்ஸ் மைனஸ் இசட் பார் டைம்ஸ் சம் ஹெச் ஆஃப் எக்ஸ் எதுவும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லணும், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் டிகிரி வந்து கிரேட்டர் தென் 2 எடுத்தால் நம்ம ரெடியூஸ்னு சொல்லணும். இப்போ நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் நம்ம என்ன சொல்லணும், ஓவர் ஆரில் தான் அது ரெடியூஸ்னு சொல்லணும். அப்போ இந்த இங்கே ஃபேக்டர் பண்ண பாலினாமிக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குனாக்கா ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம எங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருக்கு. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம ஆக்சுவலாக ப்ராடக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் இசட், அந்த இசட் தான் யாரு, ஏ பிளஸ் ஐபி, ஓகேங்களா, அது இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஐபி. இதுதான் அங்கே இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு ரியல் கோஎஃபிஷியன்ட் தான் கிடைக்கும். ஸோ இது ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ் இன்ட்டு திஸ் டேர்ம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி, அப்புறம் இந்த டேர்ம் இங்கே பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் டைம்ஸ் ஏ பிளஸ் ஐபி, அப்புறம் இந்த கடைசி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஏ பிளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபின்னு வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் காமனாக இசட்டை எக்ஸை வெளியே எடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்கனாக்கா இது ஆக்சுவலாக யாருனாக்கா இசட் பார். ஓகே, இது யாரு ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஃபைனல் டேர்ம் யாரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இசட் ப்ளஸ் இசட் பார் தான் 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் இங்கே ரியல் பார்ட் யாரு ஏ, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட் யாரு ஏ எக்ஸு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐன்ற டேர்மாக வரல. ஸோ அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இசட் பாரை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாலினாமில் கிடைக்கும். அந்த பாலினாமில் வந்து எல்லாமே ரியல் கோஎஃபிஷியன்ட் தான் கிடைக்கும். Therefore, if you take any polynomial which is the degree greater than 2 இருந்தால் the product of factor பண்ணிடலாம். Therefore, it's reducible. Okay, so அதான் அந்த தியரம் சொல்லுது. If you take any polynomial which is greater than 2 is reducible. அப்போ only irreducible polynomial டிகிரி யாருனாக்கா 1 or 2 தான், ஆறில் வரைக்கும், ஆறை பொறுத்த வரைக்கும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் மட்டும் தான் irreducible. ஓவர் ரியல் நம்பர்ஸில் வந்து இப்போ என்ன நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டோம்னாக்கா only degree 1 polynomial and degree 2 polynomials with the condition that b square less than 4ac மட்டும் தான் irreducible. அப்போ டிகிரி இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஆர் ஆஃப் எக்ஸில் வந்து பாசிபிள் டிகிரி irreducible polynomials என்ன கேட்பாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து 1 or 2 தான். 1 இருக்கலாம் இல்லை 2 இருக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் 2, 3 எது எடுத்தாலும் அது வந்து irreducible இருக்காது. we can factor it. ஃபேக்டர் எயிட்னா என்ன அர்த்தம், நீங்கள் ரூட் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, அதை ப்ராடக்ட் ஆஃப் பாலினாமியல் தான் எழுதலாம். ஓகே, ரூட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ஆரில் வந்து irreducible டிகிரி வந்து 1 or 2, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 1 தான். இப்போ இதை யூஸ் பண்ணி கராதரி என்ன சொல்லுவேன்னாக்கா இஃப் டேக் எனி பாலினாமியல் ஆஃப் ஆர் டிகிரி அது கண்டிப்பாக வந்து ஒரு ரியல் ரூட் இருக்கும். இது நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கோம். அது என்னன்னா இதை யூஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ எப்படி இதை ப்ரூவ் பண்ணுறதுன்னா ஆர் ஆஃப் எக்ஸ், ஆர் வந்து ஃபீல்டுன்றதால ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து யூ அப்படின்னு தெரியும். ஸோ யூனிக் ஃபேக்டரேஷன் டொமைன். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் irreducible ஃபேக்டர் ஆகலாம். நம்மளுக்கு தெரியும் irreducible ஃபேக்டர்லாம் வந்து டிகிரி 1 இருக்கும், இல்லைனா 2 தான் இருக்கும்.
ஆனால் இது வந்து இங்கே ஆட் டிகிரினால கண்டிப்பாக ஒரு ஃபேக்டரோட ஒரு இர்ரெடியூசிபிள் ஃபேக்டரோட டிகிரி வந்து ஒன்றா இருக்கும். ஓகே, அப்போ ஒன்றா இருக்குன்னா அது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா சப்போஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஃபார்மெட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து இதுவாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஆட் டிகிரி, நமக்கு இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் டிகிரிலாம் 1 இல்லை 2 தான் இருக்கு. அப்போ கண்டிப்பாக ஒரு அந்த ப்ராடக்ட் ஆஃப் இந்த எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் நீங்கள் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் எழுதும்போது ஒரு பாலினாமியல் டிகிரி வந்து கண்டிப்பாக 1 இருந்தாகும். ஏன்னா எல்லாமே 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக ஈவன் டிகிரி ஆயிடும். அப்போ எஃப்ஆஃப்எக்ஸ் ஈவன் டிகிரி ஆயிடும், விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஒரு டிகிரி ஒரு பாலினாமியல் ஷுட் பி மோனிக் ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏஎக்ஸ் பிளஸ் பி. அப்போ இது கண்டிப்பாக ரூட் இருக்கு. யார் அதுனா மைனஸ் பி பை ஏ. இதான் வந்து ரூட் ஆஃப் தீஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல். தேர்ஃபோர் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். தேர்ஃபோர் எவரி ஆட் டிகிரி பாலினாமியல் ஆஸ் ஏ ரூட், ரியல் ரூட். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இந்த இதுதான். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஒரு ரூட் ஏ வந்து 2 + 3a given a is a root of f of x, find all complex root of f of x. ஸோ இது வந்து தேர்ட் டிகிரி பாலினாமியல். அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ரியல் ரூட் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் ஏ கொடுத்துட்டாங்கன்னா அப்போ 2 - 3i அனதர் ரூட். அப்போ இங்கே ஒரே இந்த இது ஒரு அனதர் காம்ப்ளெக்ஸ் ரூட். இப்போ a = 1 - i இந்த ஃபோர்த் டிகிரி பாலினாமியல். அப்போ அப்போ இதுக்கு 4 இதுவுமே என்னவா இருக்கலாம் அப்படின்னாக்கா காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஒன்று இது ஏ 1 - i வந்து ரூட்னு வச்சுக்கணும். அப்புறம் 1 + i அந்த கான்ஜுகேட்டிவ் ரூட்னு வச்சுட்டு இதை நீங்கள் இன்னும் செகண்ட் டிகிரிக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த செகண்ட் டிகிரி வந்து நீங்கள் அந்த குவாட்ரடிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் வருதா ரியல் ரூட் வருதான்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ அதே தான் சிமிலராக இப்போ சப்போஸ் ஏ இஸ் ரூட் ஆஃப் த பாலினாமியல், ஃபைண்ட் ஆல் காம்ப்ளெக்ஸ் ரூட். ஓகே, ஏ = 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது தேர்ட் டிகிரி பாலினாமியல் ஒரு ரூட் 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து எக்ஸ் - 3 இன்ட்டு ஃபேக்டர் பண்ணிடலாம் அந்த தேர்ட் டிகிரி பாலினாமியல் இன்ட்டு சம் குவாட்ரடிக் பாலினாமியல். இந்த குவாட்ரடிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ரூட் கண்டுபிடிச்சா அது ரியல் ரூட்டாக காம்ப்ளெக்ஸ் ரூட்டான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி 1 + 4i என்று ரூட்னு கொடுத்தாங்க. அப்போ இதனுடைய கான்ஜுகேட் 1 - 4i ரூட்டு. அப்புறம் மறுபடியும் இந்த பாலினாமியல் ஃபோர்த் டிகிரி பாலினாமியலுக்கு 2 ரூட் தெரிஞ்சுன்னா நீங்கள் அகைன் குவாட்ரடிக் பாலினாமியல் ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு குவாட்ரடிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி ஐடியா. நெக்ஸ்ட் வந்து ரைட் the following polynomials as a product of irreducible in q of x, r of x and c of x. ஸோ எல்லாத்துலேயும் வந்து நாம் அதை எழுதணும். இது எப்படி ஃபேக்டர் பண்ணுறது அப்படின்றத ரூட் கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபேக்டர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி எழணும், x⁴ -10 இது வந்து irreducible இருந்தால் கண்டிப்பாக irreducible தான். ஏன்னா ப்ரைம் நீங்கள் 5 சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஐஸ்டிங் கிரைட்டீரியா 5 / 10, 5 does not divide the constant term and 5² does not divide 10. Therefore, by Einstein criteria, this is irreducible. Okay. அப்போ அது ப்ராடக்ட் ஆஃப் இது எழுத முடியாது கியூவில். ஏன்னா அது ஒரே சிங்கிள் ஃபேக்டர் தான், ஏன்னா அது irreducible. அப்போ அதில் ஒரே ஒரு ஃபேக்டர் இது மட்டும் தான் வரும். அப்போ ஆரில் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எல்லாமே ஃபேக்டர் ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு எனி பாலினாமியல் வந்து எல்லாத்துக்கும் ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்குது. அதனால காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஆனால் கியூவில் பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த ஒரு ஃபேக்டர் தான் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக செக் பண்ணிடுங்க. ஸோ அதேமாதிரி இந்த ப்ராப்ளம் போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா irreducibility over the finite field. இப்போ நம்ம எல்லா ஃபீல்டு பார்த்துட்டு வரோம். என்னது பாலினாமியல்ஸ் ஓவர் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தோம். அங்கே irreducible பாலினாமியல்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னா ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா டெஸ்ட் யூஸ் பண்ணி ஓகே இங்கே இருக்கிற பாலினாமியல் irreducible என்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 6 இங்கெல்லாம் irreducible பாலினாமியல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்ச 3 இன்ஃபைனைட் ஃபீல்டுக்கும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் என்ன பண்ணோம், ஃபைனைட் ஃபீல்டு. ஸோ ஃபைனைட் ஃபீல்டில் ஒரு பாலினாமியல் வந்து irreducible இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபைனைட் ஃபீல்டு தான். ஏன்னாக்கா என்ன இப்படி பண்ணால் ஃபர்ஸ்ட் அந்த ஃபைனைட் ஃபீல்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் அந்த பாலினாமியல் செக் பண்ணி பார்க்கணும், ரூட்டா வருதா வரலையான்னு. ரூட் வந்துச்சுன்னா ரெடியூசிபிள், ரூட் வரலன்னா irreducible சொல்ல முடியாது. ரூட் வந்துச்சுன்னா we can easily ஃபேக்டர். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதை அட்டாக் பண்ணணும் அவ்வளோ. ஸோ அப்போ ஒவ்வொரு ரூட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாலினாமியல் எடுக்கணும். இப்போ x⁴ + x³ + x² + x+1 இது வந்து நம்ம என்ன சொல்ல போனாக்கா we claim that f of x is irreducible over z2. z2ல irreducible சொல்லணும். ஓகே, சப்போஸ் ரெடியூசிபிள்னு வச்சிங்களேன். சப்போஸ் அது ரெடியூசிபிள் என்ன ஆகும்? ஸோ இப்போ f of xன்றது யாரு, x⁴ x³ + x² + x+1 ஓவர் z2ல பார்க்கணும். இப்போ நீங்கள் 0 சப்ஸ்டிட் பண்ணால் 1ன்னு வரும், not equal to 0. Therefore 0 is not a root of this polynomial.
ஒன்றும் சப்ஸ்டிட் பண்ணினாக்கா ஒன்றுனா இது 2 0, ஒன்றுனா இது 2 0, மறுபடியும் ஒன்று கிடையாது நான் ஜீரோ. அப்போ ஜீரோவும் ரூட் இல்லை, ஒன்றும் ரூட் இல்லை இந்த பாலினாமியலுக்கு. ஓகேங்களா? பட் இதை நம்ம ஃபேக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இது வந்து டிகிரி 4th டிகிரி பாலினாமியல் இந்த பக்கம் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராடக்டா 2 பாலினாமியல்ஸை எழுத முடியுதுன்னு வச்சுங்களேன். நம்ம இர்ரெடியூசிபிள்னு சொல்லணும். சப்போஸ் ரெடியூசிபிள்னா அதை ப்ராடக்டா 2 பாலினாமியல்ஸை எழுத முடியுதுன்னு வச்சுங்க. சப்போஸ் h of x, g of x, f of x equal to g of x and h of x நேரம். f of x ஓட டிகிரி வந்து 4. அப்ப இதுக்கு என்னென்ன பாசிபிளா இருக்கும்? அந்த டிகிரி ஆஃப் ஜிக்கும் டிகிரி ஆஃப் ஹெச்சுக்குன்னா எதிர 1 இருக்கலாம், இந்த பக்கம் 3ன்னு இருக்கலாம். ஏன்னா இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 3னா நீங்க ப்ராடக்ட் பண்ணும்போது டிகிரி 4 வரும். அதுக்கப்புறம் என்ன பாசிபிள் இருக்குன்னா 3 2வா இருக்கலாம், இங்க 2வா இருக்கலாம். ஏன்னா 2 செகண்ட் டிகிரி, இங்கே செகண்ட் டிகிரினா ப்ராடக்ட் பண்ணும்போது 4th டிகிரி வந்துடும். ஓகே, வேற நீங்க இங்க 3 இங்க 1 போடுறது சேமஸ், அதான் இங்க போட்டாச்சு, அது ஒண்ணு. அதனால இந்த கேஸ் இல்லை. ஸோ அப்ப இந்த 2 பாசிபிள் தான் இருக்கு. ஒன்னு இங்க இந்த g of x 1 டிகிரி பாலினாமியல், அந்த h of x 3rd டிகிரி பாலினாமியல் இருக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் இது 1 டிகிரி பாலினாமியல்னா அது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா சம் ax plus b ஃபார்மேட்ல தான் இருக்கும். அப்புறம் 1 ஆனா நம்ம ஓவர் Z2ல பேசுறதால இந்த a should be 1ஆ தான் இருந்தாலும். ஸோ அப்ப இந்த bக்கு 2 பாசிபிள் தான் இருக்கு, எய்தர் 0 or 1. நீங்க 0ன்னு போட்டீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்ன்னு கிடைக்கும், 1ன்னு போட்டீங்கன்னாக்கா x plus 1ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 2 பாசிபிள் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் ஓவர் Z2ல. இப்போ சப்போஸ் இந்த g of x வந்து 1 டிகிரி பாலினாமியல் இருக்குன்னா, சப்போஸ் இந்த கேஸ் வச்சுங்க, சப்போஸ் x இருந்தா என்ன அர்த்தம்? 0 is a ரூட்னு வந்துடும். அப்ப இந்த பக்கம் 0 is a ரூட்னா இந்த f-க்கும் 0 is a ரூட்னு வரும். ஆனா f-க்கு நம்மளுக்கு தெரியும் 0 ரூட் இல்லை. அப்ப இந்த கேஸ் இருக்கவே முடியாது. சிமிலர்லி இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா சப்போஸ் இந்த g of x வந்து x plus 1 இருந்தனாக்கா இதுக்கு வந்து 1 is a ரூட்னு தெரியும். அப்ப இந்த g of x-க்கு 1 ரூட்னா இந்த f of x-க்கு 1 ரூட்டா வரும். ஆனா நமக்கு தெரியும் f of x வந்து 1 ரூட் இல்லைன்னு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் எடுக்கவே முடியாது. அப்ப இது பாசிபிள் இல்லை. அப்ப நெக்ஸ்ட் பாசிபிள் என்னது? செகண்ட் டிகிரியா தான் இருக்க முடியும். ஸோ அப்ப என்னென்ன செகண்ட் டிகிரி இருக்கு அப்படின்னு போட்டு அப்ப இங்க என்ன எடுத்துக்கணும், நீங்க ரெண்டுமே மோனிக் பாலினாமியல் தான். ஏன்னா எஃப்ன்றது மோனிக் பாலினாமியல். ஸோ அதனால இப்படி எடுத்துக்கணும் வச்சுக்கலாம், ரெண்டுமே செகண்ட் டிகிரி பாலினாமியல். x² plus ax plus bன்றது ஒரு g of x வச்சுங்க. இது இன்னொன்று வந்து x² plus c of x plus dன்னு வச்சுங்க. ஓகே, இதை நீங்க ப்ராடக்ட் பண்ணி அகைன் இதுக்கு வந்து இந்த ஏக்கு 2 பாசிபிள் இருக்கு, பிக்கு 2 பாசிபிள் 0 1. ஏன்னா நம்ம ஓவர் Z2ல தான் பேசுறோம். ஓகே, ஓவர் Z2ல பேசுறோம். ஸோ அப்போ நீங்க என்னென்ன பாசிபிள் இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஈஸியாக செக். இல்லைன்னா நீங்க எடுத்து ப்ராடக்ட் பண்ணுங்க. இந்த 2 ப்ராடக்ட் பண்ணி அந்த x⁴ plus x³ plus x² plus 1க்கு நீங்க ஈக்குவல் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா ஏபிசி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சிம்பிளி இது ப்ராடக்ட் பண்ணுவோமே, x⁴ இந்த x² நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணேன், x² × x², x⁴, அதுக்கப்புறம் c டைம்ஸ் x³, அப்புறம் d டைம்ஸ் x², அதுக்கப்புறம் இந்த ax பண்ணா ax³, அப்புறம் cac x cax² plus adx. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம், ஃபைனலாக கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஆல் மல்டிபிள் வரும்போது dx² ப்ளஸ் bx² and then b times cx plus bt. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த x³ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே x³ இருக்கு, இங்கே x³ இருக்கு. அதோட டேர்ம் யாரு? a plus c. ஆனால் நம்மளுக்கு f of x யாரு? x³ டேர்ம் வந்து 1, therefore a plus c equal to 1. அப்புறம் x² டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே d இருக்கு, இங்கே வந்து ac இருக்கு, இங்கே வந்து b இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அதே மாதிரி அங்கே எல்லாமே 1. ஸோ இதை நீங்கள் சிம்பிளி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை ஃபேக்டர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு ஃபைனலாக அங்கேயே நான் மென்ஷன் பண்ணிடுறேன், அந்த பாலினாமியல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபேக்டர் பண்ணினாக்கா இந்த ப்ராடக்டா 2 பாலினாமியல்ஸ் யாரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஸோ த ஃபேக்டர்ஸ் ஆர் x² plus 1 into x² plus x plus 1. இதுதான் இருக்க முடியும். சப்போஸ் இது இருந்ததுன்னா என்ன ஆகுனாக்கா இதுல 1 ரூட்னு தெரியும். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக நீங்க 1 படினாக்கா மாடியில 2 எடுத்தா 0 ஆயிடும். அப்ப நம்மளுக்கு தெரியும் எஃப்க்கு 1 ரூட் இல்லைன்னு தெரியும். அப்ப இது இருக்கவே முடியாது. ஓகே, ஸோ அப்ப இது இருக்குமா அப்படின்னா அதான் இது 2 இருந்தாகணும். இதுதான் 2 பாசிபிள். அப்ப இது இருக்க முடியாதுன்னா கண்டிப்பா இதுவும் இருக்க முடியாது. ஸோ அப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இர்ரெடியூசிபிள். ஸோ அப்போ ஃபைனைட் ஃபீல்டில் வந்து நம்ம ஒன்று இர்ரெடியூசிபிளா ரெடியூசிபிளா எப்படி செக் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபைனைட் ஃபீல்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் போட்டு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எப்படி ஃபேக்டர் பண்ணுறது
அந்த பாலினாமியல் ஃபேக்டர் பண்ணால் இந்த மேலே தான் ஃபேக்டர் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ரூட் வச்சு நீங்கள் ஃபேக்டர் பண்ணணும், டிகிரி வந்து குறைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாலினாம் எடுத்துங்க, 3x⁵, x⁴ 4 இந்த மாதிரி இந்த பாலினாமியல் ஓவர் Z5. ஓகே, we found we have to write f of x is a product of irreducible polynomial எழுதணும். சப்போஸ் இங்கே 0 to 4 வரைக்கும் இருக்கு, நீங்கள் எல்லாமே செக் பண்ணணும். 0 போட்டால் ரூட் 0 வருதா, வராது. ஏன்னா இங்கே 2 இருக்கு, 0 வராது. அதேமாதிரி 1 போட்டால் 0 வருதான் பாருங்க, 2 போட்டால் 0 வரும் பாருங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் 3 போட்டால் 0 வரும். therefore 3 is a root of this polynomial. ஸோ அப்போ 3 is rootனா x minus 3 is a factor. therefore x minus 3 is a factor. ஆக்சுவலாக -3 சேம் as +2 இங்கே. ஓகே, இப்போ நம்ம அந்த டிவிஷனல் கருத்தில் யூஸ் பண்ணி அந்த பாலினாமியல் f of x இப்போ வந்து x minus 3 is a factor வந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே கோஷன் வரும். ஓகே, அப்போ இந்த x minus 3 இன்ட்டு இந்த கோஷன் q of x தான் வந்துருப்போம். ஸோ மறுபடியும் இந்த q of x ரூட் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் அந்த f of x எப்படி எழுதுவாங்க, இப்போ f of x வந்து -3 ரூட் -3 சேமஸ் இந்த மாதிரி 2 எழுதிக்கலாம். அப்போ இந்த டிவிஷனல் கருத்தை யூஸ் பண்ணி இந்த இது கண்டுபிடிச்சலாம். இப்போ மறுபடியும் இதுக்கு ரூட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணும். ஸோ இதுக்கு ரூட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணினாக்கா g of x வந்து ரூட் இருக்காது. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க g has no root. அப்போ நோ ரூட்னும் போது இதை வந்து அகைன் இப்போ 4th டிகிரி பாலினாமியல் இதை வந்து ஃபேக்டர் பண்ண முடியுமா அப்படின்னா, அகைன் ப்ராடக்ட் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ், இந்த செகண்ட் டிகிரி பாலினாமியல் இன்ட்டு செகண்ட் டிகிரி பாலினாமியல் நம்ம போன ப்ராப்ளத்தை எப்படி பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா கடைசியாக வந்து நம்ம f of x வந்து இந்த மாதிரி ஃபேக்டர் பண்ணிடலாம், ப்ராடக்ட் ஆஃப் இர்ரெடியூசிபிள் ஃபேக்டரை எழுதிக்கலாம். ஸோ இதான் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து ரூட்லாம் போட்டு ரூட் இருந்ததுன்னா அந்த ஃபேக்டராக இருந்துச்சு, மீதி இருக்கிறத வந்து அது மறுபடியும் சப்போஸ் ஜென்ரலாக x² + ax + b இன்ட்டு x² இன்ட்டு cx + c ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி நீங்கள் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணி அவங்களாம் எல்லாம் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ 2 ஃபார்முலா ஆர்பிட்ரரி ஒரு பாலினாமியல், இங்கே ஒரு பாலினாமியல் எடுத்துங்க. ஏன்னா இங்கே வந்து மோனிக் கிடையாது, இங்கே 3x⁴ கண்டிப்பாக ஏதோ ஒரு பாலினாமியல் நீங்கள் 3ன்னு வச்சாகணும். ஒன்று இங்கே வைக்கணும், இல்லைன்னா இங்கே வைக்கணும். ஸோ அவங்க வந்து இதில் வச்சிருக்காங்க 3x². இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி இந்த பாலினாமியலுக்கு ஈக்குவல் பண்ணும், ஜிக்கு ஈக்குவல் பண்ணி அந்த ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இதை வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும். ஏன்னா இது செகண்ட் டிகிரி பாலினாமியல். நம்மளுக்கு தெரியும் டிகிரி 3ல வந்து 2 or 3ல வந்து ஓவர் த ஃபீல்டில் வந்து இர்ரெடியூசிபிளா ரெடியூசிபிளாக வச்சிருக்கோம்னா ரூட் இருந்தால் ரெடியூசிபிள், ரூட் இல்லைன்னா இர்ரெடியூசிபிள் தெரியும். நீங்கள் ஈஸியாக இதை வந்து சொல்லிடலாம், இது வந்து இர்ரெடியூசிபிளா இல்லையானா ரூட் இருக்குது வச்சு சொல்லிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்ப்போம். சப்போஸ் f of x வந்து பாலினாமியல் இன் z of x and let p be the prime with the condition that p does not divide the leading term. அந்த லீடிங் டேர்மை p டிவைட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பிரைம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பாலினாமியல் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கோஎஃபிஷியன்ட் வந்து மாடிலோ p எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குன்னு வச்சுங்க. இந்த பாக்ஸ் a0 + பாக்ஸ் a1 டைம்ஸ் x அப்படின்னா என்னத்தும் அந்த எல்லா கோஎஃபிஷியன்ட் வந்து மாடிலோ p எடுத்து ரெடியூஸ் பண்ணுது. கண்டிப்பாக டிகிரி சேஞ்ச் ஆகாது, ஏன்னாக்கா நம்ம எடுத்துக்கிற பிஏ வந்து a0 டிவைட் பண்ணாத பிரைம் நம்பர் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியலும் டிகிரி ஆஃப் திஸ் ரெடியூஸ்டு பாலினாமியலும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது, டிகிரி வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படி இருந்தால் சப்போஸ் இந்த பாலினாமியல் வந்து ரெடியூசிபிள் இன் ZP of x இருந்ததுனாக்கா தென் அந்த பாலினாமியல் வந்து இர்ரெடியூசிபிள் ஓவர் Q of x இருக்கும். ஓகே, இப்போ அனதர் ரிசல்ட் ஃபார் அந்த Q of xல இர்ரெடியூசிபிளா இருக்கணும். ஒரு பாலினாமியல் Z of xல இருக்கு, அது இர்ரெடியூசிபிள் இன் Q of xல எப்போ இருக்குனாக்கா அந்த பாலினாமியல் ஏதோ ஒரு பிரைம் வச்சு அந்த பாலினாமியல் வந்து ZP of xல ரெடியூஸ் பண்ணும். ZP of xல வந்து நம்மளுக்கு இப்போ தான் பார்ப்போம் இர்ரெடியூசிபிளா ரெடியூசிபிளான்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அதில் இர்ரெடியூசிபிளா இருந்ததுனாக்கா தென் f of x is irreducible over Q of x. இது வந்து இது பேர் வந்து P டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஐசிங் கிரிட்டீரியா ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறம் P டெஸ்ட், இந்த பிரைமாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பிரைம் வச்சு நீங்கள் வந்து இது வந்து இர்ரெடியூசிபிளா இல்லையான்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபார் சம் P தான், ஏதோ ஒரு PQ ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில Pக்கு ஒர்க் ஆகும், சில Pக்கு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, தேர் இஸ் சச் P such that இது இர்ரெடியூசிபிளா இருந்ததுனாக்கா தென் இட் இஸ் இர்ரெடியூசிபிள் ஓவர் Q of x. ஸோ அதான் அந்த ரிசல்ட்டு. ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் சில எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன இம்பார்ட்டன்னா அந்த P does not divide அந்த லீடிங் டேர்ம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டிகிரி வந்து சேமாக தான் இருக்கும், நீங்கள் ரெடியூஸ் பண்ணாலும் டிகிரி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதாக இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணுங்க இந்த பிரைமாலிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸை நீங்கள் செக் பண்ணிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கஷ்டம் இல்லை. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் இர்ரெடியூசிபிளா வேணும், ஸோ எல்லாம் அதே தான். ஓகே, ஸோ இந்த இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சப்போஸ் f வந்து ஃபைனைட் ஃபீல்டு வித் n எலமெண்ட், ஹவு மெனி மோனிக் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 2. டிகிரி 2ல வந்து எத்தனை மோனிக் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ் இருக்கு அப்படின்னு என்னுடைய நோட்ஸ்ல வந்து ஃபார்முலாவே இருக்கும்.
நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது பண்ணீங்க. ஏன்னா ஃபைன் ஃபில் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கும்போது அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசல்ட்டும் வச்சுங்க, எக்ஸ் பவர் 4 + 1 இஸ் ரெடியூசபிள் ஓவர் இசட் ஃபார் எனி ஆட் ப்ரைம். எந்த ஆட் ப்ரைம் எடுத்தாலும் இந்த எக்ஸ் பவர் 4 + 1 வந்து ஆல்வேஸ் ரெடியூசபிள் பாலினாமியல். ஓகே, அண்ட் தென் தேர் இஸ் ஏ சச் தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி மைனஸ் 1. அந்த பி மைனஸ் வந்து இஸ் ஏ ஸ்கொயர் நம்பர். ஓகே, அண்ட் தென் பி மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றது ரிசல்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு அல்ஜிப்ரா கோர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகே, இதுக்கு ப்ராப்ளம் வந்து நம்ம ஆஃப்டர் 10 days நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ, பாய்.